இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இவங்க வந்து ஏற்கனவே வந்து இபி கரண்ட் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. இப்போ வந்து எவ்வளோ மாதம் எவ்வளோ பில் கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீடியோலையும் சொல்லியிருக்க விஷயந்தான். லாஸ்ட் இயர் வந்து 2500 அந்த ஏப்ரல் மே காலகட்டத்தில் 2500 அந்த ரேஞ்சில் கட்டியிருக்கோம். இந்த இயர் வரும் பொழுது எங்களுக்கு வந்து 11,000 12,000 வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ யூனிட் கன்சியூம் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் 2500 கட்டினாங்க இல்லையா, அதில் வந்து 500 to 600க்குள்ளேயும் இப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது 1500 யூனிட்டும் கன்சியூம் ஆயிருக்கு. இதில் என்ன மேஜர் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இடையில வந்து மார்ச் மாதம் வந்து 33,000 சொல்லி ஒரு அமௌண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா மீட்ரு சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு அவங்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த 37413 வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றாங்க. அந்த சேஞ்ச் இவங்க எதுக்கு இபில எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணணும் யூனிட், அதனால மீட்டர் மாத்திரம். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மீட்டர் வந்து எதுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இஃப் ஐம் நாட் ராங், ஏற்கனவே வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர் இருந்திருக்கும். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர் உங்களுக்கு தெரியும், சுத்தர மீட்டர் இருக்கும்ல, காந்தம் வச்சா அந்த நின்றுள்ள அந்த மாதிரி மீட்டர் இருக்குல்ல, அந்த மீட்டரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு மீட்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு டிஜிட்டல் மீட்டர் வைக்கணும். டிஜிட்டல் மீட்டர் வைக்கிறதுனால என்ன அப்படின்னா வந்து மின்சார வாரியத்துக்கு தான் லாபம். இது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா வீட்லையுமே இப்போதைக்கு நீங்கள் புது மீட்டர் வாங்கினீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் சின்னதாக 0 வாட்ஸ் போட்டாலுமே அது வந்து இண்டிகேட் ஆகும், எவ்வளோ யூனிட் கன்சியூம் ஆகுதுன்னு எடுத்துக்கும். ஏன் சுவிட்ச் போர்டில் அந்த ஆரஞ்சு கலர் லைட் இருக்கும் பாருங்கள், அது யூஸ் பண்ணால் கூட வந்து அது வந்து கன்சியூம் பண்ணிக்கும், யூனிட் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு வந்து அது பவர்ஃபுல்லான ஒரு மீட்டர் இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அவேர் இல்லாமல் சொல்லிட்டாங்க. அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க பொதுத்தளத்தில் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக சொல்லியிருந்திருக்கணும். எங்கே பிரச்சனையாகுதுன்னா, அவங்க அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறோட நிப்பாட்டிதாங்கன்னா பரவாயில்ல, 200 யூனிட்டை கம்மி பண்ணுங்கள், இது வேஸ்ட்டு, இதை வந்து நீங்கள் 100 யூனிட்டே திரும்ப கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ இது அவங்க பண்ணியிருக்க தேவையில்லை. அதே மாதிரி அவங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களோடய போயிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அப்படிங்காட்டியுமே வந்து அவங்கள வந்து டிஎம்கே காரங்க, அவங்க வந்து டிஎம்கே காரங்க ஆளும் அரசை வந்து கெட்ட பேர் வாங்குறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு டிவிகே சார்பாக பேசுகிறதும் தவறு. அதே மாதிரி அப்படி விளக்க வீடியோ யாராவது போடுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு கீழே வந்து முட்டு கொடுக்குறீங்க, உருட்டுறீங்க அப்படின்னு போடுறதும் தப்பு. இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத மின்சார வாரியம் விளக்குறாங்க. சம்மந்தப்பட்டவங்க மின்சார வாரியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் சரியான விஷயமா இருக்குமே தவிர மாறி மாறி பேசுகிறதுனால மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பி ரெஸ்பான்சிபிலிட்டி.